இந்த வீடியோவில் நம்ம முக்கியமான 5 சிஸ்டம் டிசைன் டெர்மினாலஜிஸ் பற்றி பார்க்கலாம். நம்ம எல்லோரும் புக் மை ஷோ யூஸ் பண்ணிப்போம். ஸோ அதுக்கு ஒரு மொபைல் ஆப் இருக்குது, ஒரு சர்வர், ஒரு டேட்டா பேஸ் இருக்குது. நம்ம எக்ஸாம்பிளுக்கு ஒரு அனிருத் கான்சர்ட் வச்சுக்கலாம். ஸோ ஒரு அனிருத் கான்சர்ட்டில் அட்லீஸ்ட் 30,000 பீப்புள் வச்சு அட் அ டைமில் புக் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. இந்த ஒரு சர்வர்னால் 10K ரிக்வஸ்ட்டை ஒரு செகண்டுக்கு ஹேண்டில் பண்ண முடியும். ஸோ எல்லா 30K பீப்புளும் அட் அ டைமில் ரிக்வஸ்ட் பண்ணாங்கன்னா இந்த சர்வர் கிராஷ் ஆயிரும். மல்டிபிள் சர்வர்ஸ் வச்சுப்போம். ஸோ இங்கே ஒரு சர்வர் ஹேண்டில் பண்ணுற ரிக்வஸ்ட்டை நிறைய சர்வர்ஸ் பிரிச்சு பண்ணுது. ஸோ இதை தான் நம்ம ஸ்கேலிங்னு சொல்லுவோம். இந்த சர்வர் உங்கள் மொபைலுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். அதை தான் நம்ம லேட்டன்சின்னு சொல்லுவோம். இப்போ நம்ம ரிக்வஸ்ட்டை மட்டும் ஜூம் பண்ணி பார்க்கலாம். உங்கள் மொபைல்லேருந்து சர்வருக்கு ஒரு கம்யூனிகேஷன் மீடியம் மூலியமாக போகும். அந்த கம்யூனிகேஷன் மீடியமை நம்ம ஒயர்னு அசியூம் பண்ணிக்கலாம். இந்த ஒயரில் மேக்ஸிமம் எவ்வளோ ரிக்வஸ்ட் போகுமோ அதை தான் நம்ம பேண்ட்வித்னு சொல்லுவோம். அதே மாதிரி ரியல் டைமில் எவ்வளோ டேட்டா போகுதோ அதை நம்ம த்ரூபுட்னு சொல்லுவோம். ஏதோ ஒரு காரணத்தினால இந்த டேட்டா பேஸ் டவுன் ஆயிடுச்சு. ஸோ இப்போது யார் எந்த டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்கன்னே தெரியாது. அதை சால்வ் பண்ண வர்றது தான் ரெப்ளிகேஷன். ஒரு டேட்டா பேஸ்க்கு பதிலாக மல்டிபிள் டேட்டா பேஸ் இருந்துச்சுன்னா, சப்போஸ் ஒரு டேட்டா பேஸ் டவுன் ஆனாலும் வேற ஒரு டேட்டா பேஸ் உங்களுக்கு டேட்டா கொடுக்கும்.